பிக் பாஸ் வீக் 9 இந்த வாரம் ஜெஃப்ரி கேப்டனா இருந்தாரு. இவர் கேப்டன் ஆனோனே கோவா கேங்க்கு ஒரே சந்தோஷம். கோவா கேங்னா யாருன்னு சொல்றேன். சௌந்தர்யா, ஜாக்லினு, ரயானு, ஜெஃப்ரி இவங்கெல்லாரோட மேனேஜரா நம்ம ரஞ்சித். பேரு மங்களம் ஷா. இவனுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம். சரி சந்தோஷமா இருக்காங்க, ஜாலியா போவோன்னு பார்த்தா, யாருமே ஜெஃப்ரிய மதிக்கல. எல்லாம் அவங்க இஷ்டத்துக்கு கிச்சன்ல அலவுட் இல்லாதவங்கலாம் ரவா லட்டு செஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. டென்ஷன் ஆயிட்டாரு ஜெஃப்ரி. நானே என்னோட ஃபேஸ் கார்ட புடிங்கிக்கிறேன். கேப்டன்லேருந்து இறங்கிக்கிறேன்னு பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டாரு. அதெல்லாம் பார்க்க செம்ம காமெடியா இருந்தது. யாருமே அவர மதிக்கல. அடுத்து வீக்லி டாஸ்க்கு. டெவில்ஸ் வாசஸ் ஏஞ்சல். அப்பயே நெனச்சேன் இந்த டாஸ்க் வரும்போதே குக்கா முக்கா டெவில்ல இருக்கவனெல்லாம் பாயா போறாங்கன்னு நெனச்சேன். அதே மாரி முதல்ல டெவிலா இறங்குன டீமு வச்சு செஞ்சுட்டாங்க. முட்டைய உடைச்சு வாயில ஊத்துறது, தலை மேல ஊத்துறது, மொளகாய சாப்பிட சொல்றது, காஸ்ட்லியான பேண்ட்ட தூக்கி கிழிக்கிறது, கீழ கிடந்த முட்டைய எடுத்து வாயில தேய்க்கிறது. இதெல்லாம் பார்த்து அன்ஷிதா, விட்டுருங்க எனக்கு மன உளைச்சலா இருக்கு. நான் வெளில போறேன்னு பயங்கரமா பண்ணிட்டாங்க. நான் கூட பயந்துட்டேன். அன்ஷிதா வெளிய போயிடுவாங்க அப்படின்னு. நல்ல வேளை கன்சோல் பண்ணி உட்கார வச்சுட்டாங்க. இந்த மாரி தர்ஷிகா ஜெஃப்ரிய புடிச்சு ஒரு டாஸ்க் குடுத்துட்டு இருந்தாங்க. 130 சிட்டப்ஸ் போடு அப்படின்னு. உடனே கோவா கேங்கு நம்ம சாட்டுக்கும் சவுண்டுக்கும் கோவம் வந்துருச்சு. உள்ள பூந்து எனக்கு அந்த மாரிலாம் குடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாச போராட்டம் பண்ணாங்க. ஜாக்குக்கும் தர்ஷிகாவுக்கும் சண்டை வந்துருச்சு. இவங்க பாருங்க டாஸ்க் நடக்கிறத டாஸ்க் எக்ஸ்ட்ரீமா போயிட்டுருக்கு. அத உள்ள பூந்து கெடுக்குறாங்க. எல்லாம் வெரி ஒர்ஸ்ட்டு. சத்யா என்னோட 15,000 பேண்ட்ட கீச்சிட்டான்னு அழுதுட்டு இருக்காரு. செம்ம ஃபன்னா இருக்குது. 15 ரூபாய்க்கு பேண்ட் போடுறியாடா நீனு? இந்த டெவில சூஸ் பண்றதுக்கு ரஞ்சித் ஒரு பட்ட பேர் வச்சு எல்லாரையும் சொல்லிட்டு இருந்தாரு. அது செம்ம ஃபன்னியா இருந்தது. எல்லாருமே செம்மையா சிரிச்சுட்டாங்க. அடுத்து 2வது டீம் டெவிலா விளையாண்டாங்க. டெவிலா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்கடான்னா, சும்மா இவனுங்களே போய் ஸ்டார பிச்சுட்டு இருக்கானுங்க. ஸ்டார பிச்சுட்டு அவனுக்கு கோவம் வந்தோனே ப்ரோவோக் ஆயிட்ட. ஸ்டார குடு, இன்னொரு ஸ்டார குடுன்னு பிடிச்சிட்டு இருக்கானுங்க. ஒண்ணுமே பண்ணல. இந்த 2வது விளையாண்ட டெவில் டீமு. எல்லாருமே பயங்கரமா நடிக்கிறானுங்க. டாஸ்க் குடுத்தா அத ஒழுங்கா எக்ஸ்ட்ரீமா பண்ணணும். அப்பதானே இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். பார்க்க நம்மளுக்கு இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். எதுவுமே இல்லாம சும்மா நடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்கானுங்க. எல்லா டெவிலும் அவுட் ஆன ஏஞ்சலும் சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்ணாம. மஞ்சரி கடுப்பாயி கேப்டன் இந்த டெவில் யாருமே ஒழுங்கா ஒர்க் பண்ணல. நான் அவங்களோட இத புடுங்க போறேன்னோனே ஜெஃப்ரி எல்லாட்டி சொல்றாரு. டேய் டெவில் வேலைய பாருங்கடான்னு. அந்த அளவுக்கு 2வது டீமு ரொம்ப மோசமா விளையாண்டுட்டானுங்க. அதில எனக்கு புடிச்சது ராணவ் தான். அவர் ஏஞ்சலா இருக்காரு. ஆனந்திய புடிச்சு விளையாண்டுருக்காரு. ஆனந்தி டெவிலு. அதெல்லாம் செம்ம ஜாலியா இருந்தது. ரஞ்சித் தான் ஓரளவுக்கு டெவிலா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. ஆனா அவரும் ஏதோ பர்சனலா பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின் அவங்க கூட சண்டை போட்டாங்க. ரஞ்சித்த கடைசி வரைக்கும் விளையாடவே விட மாட்டாங்க போல இருக்கு. இந்த 2 டெவில் டீம்லயே ஒர்ஸ்ட்டா பெர்ஃபார்ம் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஜெயில்ல போட்டாங்க. அது முதல் டீம்ல வந்து ஜாக்லின். ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ண விடாம சொந்த டீமே தடுக்குறாங்க. தப்பு தானே? அதனால ஜெயில்ல போட்டாங்க. 2வது ரயான். ஒண்ணுமே பண்ணல. சும்மா சுத்திட்டு இருக்கு. எதுக்கு தான் நீ உள்ள போன? ஜாலியா 2 பொம்பள பசங்கள ஃப்ரெண்டு புடிச்சுக்கிறது. அவங்க கூடயே ஜாலியா சுத்த வேண்டியது. என்ஜாய் பண்ண வேண்டியது. கரெக்ட்டு தான் அவன ஜெயில்ல போட்டது. அடுத்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ். யாரு டெவிலா சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணா அப்படின்னு அவங்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அப்படின்னு சொல்லி குடுத்தாங்க. மஞ்சரி செலக்ட் பண்ணாங்க. சூப்பர் சாய்ஸு. மஞ்சரி யாருக்குமே இரக்கம் காட்டல. பவித்ரா, அன்ஷிதா எல்லாரையும் பிடிச்சு வச்சு செஞ்சுட்டாங்க மஞ்சரி. மஞ்சரி தான் இந்த காச சூப்பரா பண்ணுது. அவங்களுக்கு குடுத்தது கரெக்டான விஷயம் தான். கடைசியில எண்ட் ஆஃப் த டாஸ்க். இதில பெஸ்ட் பெர்ஃபார்மர், வொர்ஸ்ட் பெர்ஃபார்மர் சூஸ் பண்ணணும். இதில பெஸ்ட் பெர்ஃபார்மரா தீபக்கையும் மஞ்சரி சூஸ் பண்ணியிருந்தாங்க. டெவில்ல. ஏஞ்சல்ல ரஞ்சித்தையும், பவித்ராவையும். இதில வொர்ஸ்ட் பெர்ஃபார்மர் யாருன்னா சௌந்தர்யாவும், ஜாக்லினும். அவங்களுக்கு ஒரு பனிஷ்மென்ட் குடுத்தாரு பிக் பாஸு. நான் குடுக்குற சாப்பாட தான் சாப்பிடணும் அப்படின்ட்டாரு. அனுப்பிச்சாரு. சரி சாம்பார் சாதம் அனுப்பிச்சாருன்னு நான் நினச்சேன். பார்த்தா உப்பு இல்ல. ஒரு 2 நாள் சாப்பிட்டேன். 2 தடவ 5 தடவ இத தான் சாப்பிட்டாங்க. 2 தடவ சாப்பிட்டாங்க. அவங்க ஓரளவு அப்பயே ஃபெட் ஆயிட்டாங்க. 3ஆம் நாள் டைம்லாம் அழுவ ஆரம்பிச்சுட்டாங்க. பார்க்கவே பாவமா இருந்தது. இந்த பொண்ணுங்கள்ல
கிரேவிங்ஸ் ஓவராக இருக்கும். மூட் ஃப்ளக்சுவேஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்மளுக்கே கொஞ்சம் பார்க்க பாவமாக தான் இருந்தது. நம்ம டீம்மேட்ஸ்லாம் பிக் பாஸ்கிட்ட கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்க. கொடுத்து விடுங்க பிக் பாஸ், அட்லீஸ்ட் உப்பு போட்டாவது கொடுத்து விடுங்க அப்படின்ட்டாங்க. அது பார்க்க க்யூட்டாக இருந்தது. வீக்லி பெர்ஃபார்மன்ஸ்லாம் முடிஞ்சுது. தலைவன் வந்தான், விஜய் சேதுபதி வீக்கெண்டு வந்து கோவா கேங்கை ரோஸ்ட் பண்ணாரு. இப்படி ஒன்றா விளையாண்டா டாஸ்க் எப்படி விளையாடுவீங்க? ஆப்போசிட் டீமில் இருந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்தா டாஸ்க் எப்படி நல்லாயிருக்கும்? நீங்களே மொத்தமாக சேர்ந்து ஒரு ஆளை நாமினேட் பண்ணுறீங்க, குரூப்பிசம் பண்ணுறீங்க, இந்த கேமே உங்களால் கெட்டு போகுது அப்படின்னு செமையாக ரோஸ்ட் பண்ணிட்டாரு. அடுத்து இந்த மிட் நைட் கேங்கு, இந்த ரவா லட்டு செய்கிற கேங்கு கேப்டனுக்கு தெரியாமலே வச்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கேப்டன் வெக்ஸ் ஆகிட்டார், என்னை யாருமே மதிக்க மாட்டுறாங்கன்னு. விஜய் சேதுபதியும் டோஸ் விட்டார். அவங்கள்ட்ட சொல்லிட்டு சாப்பிடுங்க. அப்புறம் மஞ்சரி பால் கேட்டாங்க, அவங்களுக்கு தெரியல, ஆனால் நீங்கள் லவா லட்டு பண்ணி சாப்பிட்றீங்க, நீங்கள் பண்ணது கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக பாயிண்ட்டை பிடிச்சிட்டாரு. விஜய் சேதுபதி எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, கோவமே பட மாட்டார். கரெக்டாக பாயிண்ட்டை பிடிச்சிட்டு நறுக்குன்னு ஒரு குத்தி விட்டுறாரு. அதெல்லாம் சூப்பராக இருந்தது. கடைசியாக தான் வந்தாங்க எலிமினேஷனுக்கு. இந்த வாரம் எலிமினேட் ஆனது ஆனந்தி. எல்லோரும் ஷாக் ஆகிட்டாங்க. சரி அதோட முடிஞ்சுன்னு பார்த்தா டபுள் வீக்கெண்டாரு. சாச்சனா எலிமினேட் பண்ணிட்டாங்க. கூட்டம் வரைஞ்சிட்டே இருக்குது. யாருமே எதிர்பார்க்கல இந்த 2 எவிக்ஷனும். 2 பேருமே ரொம்ப அன்பான பிளேயர்ஸு. டீம்மேட்ஸ் எல்லாருமே கலங்கிட்டாங்க. இந்த வாரம் தீயான வாரம். செம்மையாக இருந்த டெவில்ஸ் வர்சஸ் ஏஞ்சல்ஸு. எல்லாருமே பற்றிக்கிட்டாங்க. இதேமாரி நெக்ஸ்ட் வீக் நான் பயங்கரமாக எதிர்பார்க்குறேன். பார்க்கலாம்.